வீட்டிலேயே எப்படி கிறிஸ்பியாக பட்டர் முறுக்கு செய்யலாங்கிறத பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க 500 கிராமு. வீட்டில் அரைச்சிருந்தாலும் சரி, இல்லை கடையில் நீங்கள் வாங்கியிருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சலித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 500 கிராம். அதுக்கப்புறம் வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு வந்து 50 கிராம் நான் சேர்த்துருக்கேன். இந்த கடலை மாவு வந்து உங்களுக்கு நார்மலாக கடைகள்லேயே கிடைக்கும். இந்த கடலை மாவை எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பொட்டுக்கடலை மாவு, அதாவது வீட்டில் பொட்டுக்கடலை இருந்தால் அதை அரைச்சி சலித்து எடுத்துக்கோங்க. இந்த இருக்க எல்லா மாவையுமே நீங்கள் சலித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முறுக்குக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் எள்ளு சேர்த்துக்கிறோம். எள்ளு சேர்த்துக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சிறிதளவு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்தக்கப்புறம் உப்பு எள்ளு எல்லா மாவுக்கும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க இப்படி கையில். இதெல்லாம் நல்லா பிசைஞ்சு விட்டக்கப்புறம் 75 கிராம் வந்து பட்டரை வந்து நான் உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். பட்டரை சேர்த்தக்கப்புறம் நல்லா இப்படி மாவை வந்து பிசைஞ்சு விடுங்க. லைட்டில் குட்டி குட்டி கட்டி வந்து உடச்சி விடுங்க அப்படியே கையிலையே. இப்படி மாவை வந்து இப்போவே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு வந்து நல்ல மிருதுவாக கிடைக்கும். சின்ன சின்ன கட்டிகளும் உடஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து தண்ணி தேவையான அளவு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கையில் இப்படி விட்டு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மொத்தமாக தண்ணி ஊற்றிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா ஆகிடும், ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் வந்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக கையில் வச்சு சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்படி கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிசைஞ்சுக்கோங்க. இப்படி நல்லா கொழுக்கட்டை அளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு வரும்போது தான் மாவு பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் இப்படி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பிசைகிறோம்ல அதே மாதிரி தான். நல்லா மிருதுவாக வந்து மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்படி தொடும்போதே உங்களுக்கு வந்து லேசாக இருக்கணும் மாவு. ரொம்ப ஹார்டாக இருந்தால் நீங்கள் அச்சில் போடும்போது உங்களுக்கு புளியறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அச்சில் போட்டு ஒரு கடாயில் வந்து எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அச்சில் வச்சு இப்படி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ கொதிக்கிற இந்த கொதிநிலை வந்து அப்படியே அடங்கினக்கப்புறம் தான் முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படியே முறுக்கு நல்லா வெந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த எண்ணெயோட கொதிநிலை எல்லாமே அப்படியே அடங்கிடும். அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சிட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியான பட்டர் முறுக்கு வந்து ரெடி. வீட்டிலையே நீங்கள் வந்து எப்போ தோணுதோ அப்போல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பிடிச்சிருந்தா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு மேலே நிறைய குக்கிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.